மக்களே, இன்னைக்கு ஆடி அமாவாசை. என்னென்ன விரதத்துக்கு என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். புறமே நாட்டு காய்களாக தான் மக்கள் எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணி நாட்டு காய்களாக தான் செஞ்சால் நல்லது. உளுந்து ஊற வச்சுருக்கேன். உளுந்த வடைக்கு போதும், கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு வெள்ளத்தை காய்ச்சி வச்சுருக்கேன். பாகா காய்க்கல, சும்மா இதாக காய்ச்சி வச்சுருக்கேன். மண்ணுன்னு இருக்குன்னு சொல்லி கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். லாங்குடியை ஏற்கனவே பாசிப்பருப்பு பாயாசம் லாங்குடியை போட்டிருக்கேன். வேணுமா லிங்க் வைக்கிறோம், பார்த்துக்கோங்க மக்களே. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. பார்த்துட்டு லைக் போடுங்க. லைக்கை போடுங்க மக்களே, லைக்கை. கத்தியில் கட் பண்ணுறா கத்தியில் கட் பண்ணுவேன் மக்களே. இது உட்காந்துக்கிட்டே இந்த நார் இதெல்லாம் உரிச்சு இப்படி எடுத்துக்கிட்டோம்னா அருவாமலே வச்சுக்கலாம். கீழே உட்காந்துக்கோங்க, காலம் கீழே உட்காந்துக்கோங்க. நீங்கள் என்ன வந்து சமைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ மணி 11:30 ஆச்சு. இப்போ சமைச்சாத்தான் 2:30க்கு விரதம் விட முடியும். காலையில் தோசை சட்னி அரைச்சி நாங்கள் சாப்பிட மாட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் விரதம். அம்மா சொல்கிறத பொங்கலே இருக்க மாட்டாங்க. நான் அப்படியே செய்ய ஒவ்வொன்றா செஞ்சால் தான் சரியாக இருக்கும். உட்காந்து நறுக்கிட்டோம்னா அடுப்பில் அப்படி நின்றுக்கிட்டு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். அவருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்க மாட்டேன். வாங்கியாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் நாளையும் காசு இதாக வந்துடுது. நிறைய வேணாலும் இருக்கிறது. பூசணிக்கான எங்கள் காட்டில் காய்க்கும் மக்களே. அதனால் வச்சு இதும்போம். இப்போ நாட்டுக்காய் பாவக்காய் இப்போ ஒன்றும் இல்லை மக்களே. புறமே ரோடு போயிடுச்சா, ரோடு போகவும் இதாகிடுச்சு மக்களே. பாவக்காய், கத்தரிக்காய், பீக்கங்காய், புடலங்காய், பப்பாளி எல்லாமே காட்டில் இருக்கும் மக்களே. அதனால் கொண்டு போய் விற்றுட்டு கீரை தண்டு கீரைனா போட்டு வைப்போம் மக்களே. பிடிங்கிட்டு போய் எங்கள் அம்மா பிடிங்கி வைக்கும். போய் விழுடா கொஞ்சம் கொண்டு போய் யாருக்கு வேணுமோ கேட்டு விற்போம் மக்களே. கீரை உட்காந்து பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் மக்களே. அடுப்பில் நின்றுட்டே பண்ணலாம். கத்தியில் இதுனா அப்படி உருவ செய்யதாக இருக்காது. வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணிடுவேன். முருங்கைக்காய் இதெல்லாம் அப்படி உட்காந்து கட் பண்ணாதான் இருக்கும். முருங்கைக்காய் கட் பண்ணிவிட்டேன். பாவக்காவை பொரிக்கலாமா இதுக்கலாமான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொரிப்போமா என்ன செய்யணும்? நீங்கள் கேமராமேன் தரோம். நல்லா போய் பிஞ்சு காய் மக்களே. நல்லா எண்ணெய் காய் போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட மாட்டேது. காயை சாப்பிட்றனாலே அழுகுதுங்க. அது ஒருத்தவங்க என்ன இவ்வளோ காய் இவ்வளோ சமைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் மக்களை சமைக்கிறேன். ஏன்னா 100 தான் வேணுதுங்க. ஆனால் காய் வாங்கின போட்டால் சிரிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குற அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னடா இவ்வளோ சமைக்கிறீங்கிறீங்க. ஒரு பாவக்காய் தான் வாங்கியிருக்கேன். இதே சாப்பிட்டு மக்கள். வாழைக்காய் 2 வாங்கினேன். ஆனால் ஒன்றா தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி 6 வகை 6 வகை காய் நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 உளுந்தோடைய சேர்த்து 7 வகை. எல்லாத்தையும் அறுத்துட்டு சமைக்கும் போது பார்ப்போம் மக்களே. பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு மக்களே. பாயாசத்துக்கு எதனா லாங்குடியை போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இது நல்லா அப்படியே ஒரு கடைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் மக்களே. மக்களே நீங்களாம் வீடு கட்டினீங்கன்னா மக்களே இந்த ஸ்லாப்பை கம்மி பண்ணி போடுங்க. நாங்கள் உயரமாக போட்டு இந்த கையை அதான் வலிக்குது மக்கள். ஸ்லாப் ரொம்ப உயரமாக இருக்குது, கையை வலிக்குது. மேலேயும் ஃபுல்லாமே டைல்ஸ் போட்டுங்க. நாங்கள் பாயத்துறதுமே ஒட்டிட்டு இந்த ஃபேன் இது போடோம்னா பாருங்க கொஞ்சம் கச்சராவாக இருக்குது. அந்த எண்ணெய் பிஸ்கா புறம் அடிச்சு நம்ம துடைக்கவும் முடியல. பூரா செவரு புறம் பதாது. இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் பண்ணுங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு மக்களே, பார்த்துக்கோங்க. அவ்வளோ சாம்பார். இது பூசணிக்காய் ரெடி ஆகிட்டு இருக்கு மக்களே. பூசணிக்காய் பார்த்தா அப்படியே கழுவிட்டு அந்த வழியை முக்காசி வேலையை பார்த்துருவேன். ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு போய் தர்ப்பணம் பண்ணுவாங்க மக்களே. போய் எள்ளு தண்ணி இறச்சி ஊற்றிட்டு நம்மளா போய் ஈஸ்வரன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு முன்னோர்களுக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்து விரதம் எடுக்கலாம் மக்கள். நீங்கள் அம்மாவுக்கு விரதத்துக்கு வெங்காயம்லாம் பிடிச்சா வாங்கி கம்மாண்ட சொல்லுங்க மக்களே. நான் கொஞ்சம் வெங்காயம் போடுதுன்னு நினைக்கிறேன். அது கூட வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உப்பு வரப்போ அந்த டேஸ்ட் தான் பார்க்க மாட்டேன். குத்து மதிப்பாக என் அளவுக்கே கையளவுக்கே போட்டு வச்சுருவேன். டேஸ்ட்டு பார்த்து சமைக்க மாட்டேன். கையளவே போட்டு சமைச்சிடுவேன். உளுந்த ஊற வச்சுருந்தேன் மக்களை. அடிச்சு வச்சுக்குவோம். அடிச்சுட்டு வடை போடும்போது கட்டுறேன் மக்களை. வெடி எடுத்துகிட்டே இருந்தோம்னா டக்கு டக்குன்னு செய்ய முடியாது. அதனால் அதை செஞ்சுட்டு காட்டுறோம். A few moments later.
பாவக்காவை தடைய வச்சுருக்கேன் மகளே. இல்லை சும்மா கொஞ்சம் போல் போதும் பிடிச்சி தடைய வச்சுருக்கேன். மணி 2 ஆச்சு மகளே. 2 விட்டுறோம். கொஞ்சம் மிக்சியில் போடங்காட்டி தண்ணியாக தான் மகளே இருக்குது. போடுறோன்னு கிரைண்டில் அரைச்சோன்னு கொஞ்சம் நல்லா வரும். அப்படியே போண்டா மாதிரியே போட்டுறோன்னு பார்க்குறேன். போண்டா ஆயிடுச்சு உளுந்த வடை. மக்களே இன்றைக்கி ஆடி அமாவாசை. என்னென்ன ஸ்பெஷல் செஞ்சுருக்கணும்னு வாங்க பார்க்கலாம். முன்னோர்களுக்கு நீங்கள் படையல் போட்டிருக்கோம். எங்கள் தாத்தா பாட்டி, ஆனால் மாமியா மாமனார் தான். நான் தாத்தா பாட்டினே தான் கூப்பிடுவேன். என்னென்ன அவங்க செஞ்சுருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நெய்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க தாத்தாவுக்கு. நெய், பருப்பு, வாழைக்காய் வறுவல், வெண்டைக்காய் புளிக்காய், அவரைக்காய் பொரியல், 65 மக்களை பாவக்காய் 65 மாதிரி போட்டிருக்கேன். கத்திரிக்காய் எண்ணெய்க்காய், பூசணிக்காய் கூட்டு, உளுந்த வடை, அப்பளம், முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் போட்ட சாம்பார் மக்களை. நாட்டுக்காயாக தான் வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு பாயாசம், பருப்பு ரசம், சுட சுட ஒயிட் ரைஸ் மக்களை. உங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன படையல் போட்டீங்க விரதம் இருந்தீங்களான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் மக்களே.